ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்திருந்தது பசுமைப்புறம் என்ற சிற்றூர். அங்கே அரவிந்த், பரத் மற்றும் கவின் என்ற 3 நண்பர்கள் இருந்தனர். ஒரு நாள் பழமையான பாழடைந்த ஒரு நூலகத்தை அரவிந்த் ஆராய்ந்து கொண்டிருந்த போது மஞ்சள் படிந்த சுருள் ஒன்றை கண்டெடுத்தான். அது நித்திய நம்பிக்கை நீரூற்றுக்கான வரைபடம். அரவிந்த் இப்படி கூறினான்: பரத், கவின், இங்க பாருங்க. இதை என்னவென்று நினைக்கிறீர்கள்? இது சும்மா ஒரு வரைபடம் இல்லை. நம் தாத்தாக்கள் பேசிய நித்திய நம்பிக்கை நீரூற்றுக்கான வழியை இது காட்டுது. பரத் கூறினான். ஓ, நித்திய நம்பிக்கை நீரூற்றா? அரவிந்த், நீயும் உன் தாத்தாவின் கதைகளும் அதெல்லாம் வெறும் கற்பனை, நம்பாதே. கவின் இப்படி சொன்னான். பரத், அப்படி சொல்லாதே. அரவிந்த், எதை கண்டுபிடித்தாலும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த நீரூற்று உண்மையாக இருந்தால் அது நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தரும். அரவிந்த்: நண்பர்களே, இந்த வரைபடத்தில் ஒரு வாசகம் இருக்கு. துணிந்து தேடும் தூய உள்ளம் கொண்டவர்களுக்கே அதன் ஒளி கிடைக்கும். இது வெறும் கற்பனை இல்லை. நாம் மூவரும் சேர்ந்து தேடப் போகிறோம். பரத் சற்று தயங்கினாலும் அரவிந்தின் உறுதியையும் கவினின் ஆதரவையும் கண்டு மூவரும் அடுத்த நாள் காலையில் அந்த நீரூற்றை தேடி மலையேறத் தொடங்கினர். பயணம் கடினமாக இருந்தது. பல மணி நேரம் நடந்த பிறகு வரைபடம் காட்டிய ஒரு பாறை குகைக்குள் அவர்கள் நுழைந்தனர். உள்ளே சென்றதும் பாறை வாயில் தானாகவே மூடிக்கொண்டது. மறுபுறம் ஒரு புதிய உலகம் தெரிந்தது. அங்கே வண்ணத்துப் பூச்சிகள் வைரம் போல் மின்னி பறந்தன. பூக்கள் இரவு வானம் போல் ஒளிரத் தொடங்கின. ஆதித்யா, இது கனவா இல்லை நிஜமா? எவ்வளவு அழகு! மரங்கள் கூட தங்க நிறத்தில் இருக்கின்றன. என் கண்ணால் கண்டாலும் நம்ப முடியவில்லையே. இது நம்ம உலகின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது. அப்போது அங்கே இருந்த ஒரு பழமையான ஆலமரம் பேச ஆரம்பித்தது. அதன் கிளைகளிலிருந்து ஒரு தெய்வீக ஒளியுடன் வனதேவதை தோன்றினாள். நம்பிக்கையுடன் வந்த தூய உள்ளங்களே, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவதையே, நீங்கள் யார்? எங்களை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? நான் இந்த ஒளிவனத்தின் காவலன். நீங்கள் தேடி வந்த நம்பிக்கை நீரூற்று இங்கிருந்த ஒரு தீய சக்தி, பகலவன் என்பவனால் களங்கப்படுத்தப்பட்டு விட்டது. நம்பிக்கை நீரூற்று வறண்டால் உங்கள் உலகமும் இருளில் மூழ்கிவிடும். நீங்கள் மூவருமே அவனது மாயக்கோட்டையை அழித்து நீரூற்றை மீட்க வேண்டும். நாங்கள் தயார். பகலவனை எதிர்கொள்ள எங்களுக்கு என்ன சக்தி வேண்டும்? நண்பர்களே, உங்கள் ஒற்றுமையே உங்களின் மிகப்பெரிய சக்தி. பிரிந்து செல்லாமல் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். உங்களில் ஒருவனுக்கு ஒரு கருமணிக் கல்லை வழங்குகிறேன். ஆபத்தில் அது வழிகாட்டும். வனதேவதை அரவிந்திடம் ஒரு கருமணிக் கல்லை வழங்கி மறைந்தாள். நண்பர்கள் மூவரும் பகலவனின் கோட்டையை நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். காட்டில் சில நாட்கள் நடந்த பிறகு அவர்களுக்கு மாயா என்ற அழகான பெண் எதிர்ப்படுகிறாள். அரவிந்த், அரவிந்த், அவளை நம்பாதே. நமக்கு தெரியாத ஒருத்தி திடீரென்று வருவதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. சில நாட்கள் கடந்தன. பரத் சந்தேகம் கொண்டது போலவே மாயா மெல்ல மெல்ல அரவிந்தை பிரிக்க ஆரம்பித்தாள். முக்கியமாக பகலவனின் கோட்டைக்கு அருகில் சென்றபோது அவள் தனியாக அரவிந்தை சதிக்குள் சிக்க வைக்க திட்டமிட்டாள். என்ன சொல்கிறாய்? இல்லை, வனதேவதை, இது வழிகாட்டும் கல் என்றாள். மாயாவின் தந்திரமான பேச்சுக்கு மயங்கிய அரவிந்த் தடுமாறினான். சரியாக அதே நேரம் பகலவனின் கோட்டை எதிரில் தோன்றியது. மாயா கோட்டையின் வாசலை தொட்டு ஒரு மந்திரத்தை முணுமுணுத்தாள். அப்போது கோட்டையின் வாசல் திறந்தது. அரவிந்த் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தான். அட பாவி, அப்படியானால் நீ யார்? நான் பகலவனின் சேவகி. உங்களை தடுத்து நீரூற்றை நிரந்தரமாக களங்கப்படுத்த வந்தவள் நான்தான். உங்கள் ஒற்றுமை தோற்றது, அரவிந்த். மாயா சிரித்தபடி கோட்டைக்குள் ஓடி மறைய அரவிந்தும் கவினும் ஏமாற்றத்தால் துவண்டு போயினர். கோட்டைக்குள் நுழைந்துவிட்ட பகலவன் நீரூற்றை முழுமையாக அழிப்பதற்குள் நண்பர்கள் மீண்டு வர வேண்டும். சோர்ந்திருந்த பரத் அரவிந்தை பார்த்தான். நண்பா, நாம் துவண்டு போகக்கூடாது. மாயா நம்மை ஏமாற்றினாள். ஆனால் வனதேவதை சொன்னது என்ன? ஒற்றுமையே உங்களின் மிகப்பெரிய சக்தி. நம்முடைய ஒற்றுமையை எந்த மாய சக்தியாலும் அழிக்க முடியாது. ஆம், வா அரவிந்த், நாம் இருவரும் சேர்ந்து முயற்சிப்போம். அந்த கருமணிக் கல்லை உன் கையில் வைத்துக்கொண்டு வனதேவதை நமக்கு போதித்த மந்திரத்தை மன உறுதியுடன் சொல்.
அரவிந்த் தனது கருமணிக்கல்லை இறுகப் பிடித்தபடி பரத் மற்றும் கவினுடன் கைகோர்த்து முழு மனதுடன் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். அவர்கள் மனதில் நம்பிக்கை மட்டுமே நிறைந்திருந்தது. திடீரென்று அந்த கருமணிக்கல் ஒரு ஒளி ஆயுதமாக மாறியது. பகலவா, எங்கள் நம்பிக்கை நீரூற்றை நீ அழிக்க முடியாது. ஒற்றுமையே எங்கள் ஆயுதம். அரவிந்த் அந்த ஒளி ஆயுதத்தை பகலவனின் கோட்டையை நோக்கி வீசினான். ஆயுதம் கோட்டையின் உச்சியில் பட்டுச் சிதறியது. பகலவனின் அசுர உருவம் கண்ணுக்குத் தெரியாமல் அழிந்தது. கோட்டை இடிந்து விழ, கலங்கப்பட்ட நீரூற்று மீண்டும் தெளிந்த நீராக பெருக ஆரம்பித்தது. ஒளிவனம் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளம் சூழ்ந்தது. பரத், நாம் வென்றுவிட்டோம், நம்முடைய ஒற்றுமை வென்றது. நம்பிக்கை நீரூற்று மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது. வனதேவதை மீண்டும் தோன்றி 3 நண்பர்களையும் மனதார வாழ்த்தி அவர்கள் தங்கள் கிராமத்திற்கு திரும்பும் வழியை காட்டினாள். நம்பிக்கை நீரூற்று காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சியுடன் அரவிந்த், பரத் மற்றும் கவின் மீண்டும் பசுமைப்புறம் சென்றனர்.